cinemaplusnews.com. வணக்கம். விழா அரங்காக இதை தேர்ந்தெடுப்பதற்கான காரணத்தை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இது கீட்டுக்கட்டமாக இருந்து நான் பார்த்திருக்கிறேன். பிறகு கட்டணமாக மாறுவது, மறுபடியும் இந்த மாறியிருக்கு. இன்னும் ஒரு உயர்நிலைக்கு வந்து பார்த்துட்டு தான் அடுத்த வேலை பார்த்திருக்கின்ற முடிவில் இருக்கின்றார்கள். நாகர் அவர்கள் சொன்னார்கள், படத்தின் டைட்டிலா என்ன தெரியாது என்று. படத்தின் டைட்டில் இந்த அரங்கத்தை குறிக்கும் தெரியும். யாருக்கு தெரியுதா? திருப்பி வர்றது நான் சொல்லுகிறேன் யார் என்று. ஒரு குடும்பம் திரும்பி இங்கே குடியேறப்போவது ஒரு குடும்பம். அந்த குடும்பம் தான் நான் அதை பார்த்திருக்கேன். அதை மீண்டும் அதுவாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முதல் முழக்கம். அவ்வளவுதான். இன்னும் நிறைய நடக்கும். இங்கே இளையராஜா அவர்கள் வந்து ரசிகர்களுடைய ஒருவராக கைப்பற்றிக் கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார். அதான் அவர்கள் நல்ல ரசிகர். அதனாலதான் அவ்வளவு பெரிய கலைஞராக இருக்க முடியுது. நிஜமான சந்தோஷத்தோடு உங்களோட சேர்ந்து அவரும் கைப்பற்றிக்கிறார். எனக்கு அதுவே வியப்பா இருக்கு. அந்த நிலையை இழக்காமல் இருப்பதனால்தான் இன்னும் அந்த ஜுவாலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி. இங்கே எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். முதலில் உங்களுக்கு என்ன படம் எடுக்கப்படுங்கிறத நான் சொல்லல. அது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரு சொல்லியிருக்காங்க. இப்போது நாங்கள் படம் எடுக்கும்போது வெவ்வேறு நல்ல கதைகள் பலர் சொல்வார்கள். எங்களுக்கு பிடிச்ச கதையை நாங்கள் எடுத்துருவோம். அந்த மாதிரி இதுலையும் பல பேர் நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேற படத்துக்கு கதைகளாக பயன்படுத்திக்கலாம். இதுக்கு என்னங்கிறது நாங்கள் முடிவு பண்ணி அந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அது இங்கே முன்னால் வெளியிடுவதில் ஒரு மகிழ்ச்சி எனக்கு. இந்த தலைப்பு சும்மா வந்ததில்லை. என்னென்னமா தலைப்பு யோசிச்சுட்டு இருக்கும்போது இசையுடன் சேர்ந்து இந்த தலைப்பு இளையராஜா அவர்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தலைப்பு சொன்னாரு. எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இந்த தலைப்பு. அது நாங்கள் வச்ச டைட்டிலோட நல்லா இருந்தது. அதனால ஒத்துக்கிட்டோம். இப்போது மேடைக்கு எனது தொழில்நுட்ப வல்லுநர்களையும் பார்ட்னர்களையும் அழைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்னால் இந்த படத்தின் கதாநாயகியை அறிமுகப்படுத்துவதில் ராஜ்கமல் பெருமை கொள்கிறது. ராஜ்கமல் காத்திருந்து கால்ஷீட் வாங்க வேண்டிய அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்ட அந்த கதாநாயகிக்கு உங்கள் வணக்கங்கள். ஸ்ருதி அவர்கள். படம் நீங்க நாயகர் இருக்காருங்கிறதுனாலே அது என்ன மூடில் இருக்குங்கிறது தெரியும். இட் இஸ் ஹியூமரஸ் த்ரில்லர். பட் ஹியூமர் இருக்கும்போது ரொம்ப கூத்தடிக்காமல் கொஞ்சம் சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி இருக்கும். குலுங்கி சிரிக்க வைக்கணுங்கிற முயற்சியில் வெறும் குழுங்கள் மட்டும் இருந்துட்டு சிரிப்பு இல்லாமல் போயிடும் கொஞ்ச நேரம். அந்த மாதிரி இல்லாமல் முயற்சி பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் 3 ரைட்டர்ஸ் ரைட்டிங். தமிழில் நான் திரைக்கதை எழுதியிருக்கேன். சார், முதல் தடவையாக சுருதிகாசன் கூடயும் நடிக்கிறீங்க. உங்கள் அசிஸ்டண்டாக இன்னொரு பொண்ணு வேலை செய்வாங்க. அவங்க குடும்ப இதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இந்த மாதிரி நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? 2 பேர் கூட ஒர்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க. 2 பொண்ணு கூட சினிமாவில் ஒர்க் பண்ணுவீங்க நினச்சி பார்த்தீங்களா? நினச்சி பார்க்குறது ரொம்ப வாட்டி நினச்சி பார்த்துருக்கேன். அது
அது வெவ்வேறு இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல. அது யார் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. இவங்க மியூசிக்கு போக வேண்டியவங்க இந்த பக்கம் வந்தாங்க. நானும் அப்படித்தான், நான் டைரக்ஷன் அசிஸ்டண்ட் அப்படி போகணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பாலச்சந்தர் சார் என்னுடைய வாழ்க்கையை திருப்பி விட்டுட்டாரு. அந்த ஸ்ருதியை பொறுத்தவரை நாங்களே பேசி வச்சுட்டு தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆமாம் பின்ன கமலாசம் பண்ணு தானே உடனே ஒரு படம் கொடுத்துருவாங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. I didn't want anyone saying because she is Kamalhassan's daughter she got a break. She is a known star and Raj Kamal is making use of her stardom. That makes me happy. கமல் சார் நீங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதி மறுப்பாளர். நீங்கள் உங்கள் படத்தோட டைட்டிலில் ஒரு சாதி பேர் இடம்பெறலாமா? அது பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு குடிகாரனை பற்றி படம் எடுத்தால் தான் மது விலக்கு பத்திரிகை எடுக்க முடியும். இப்போ என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் சாதி பேர்னா சாதி பேராக இருந்தால் தெருவிலேருந்து எடுங்க. ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டோமே, உங்கள் பேருக்கு முன்னாடிலேருந்து எடுங்க. நான் எடுத்துட்டேன். விஷயம் இல்லாத ஒருத்தர் தான் பல்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஷபாஸ் நாயுடுன்னா அவர் வந்து ஒரு திறமைசாலியாக இருக்கக்கூடிய பாத்திரமா? அப்படி பார்த்தா உங்கள் கணக்குப்படி விஷயம் இல்லாதவர் தாமஸ் ஆல்வா எடிசன். பல்பே அவர் தான். பல்புங்கிற டியூப் லைட்டை சொல்லுவோம் நாங்கள். மெதுவாக எரிஞ்சு குடிக்கிறதுக்கு டைம் ஆச்சுன்னா டியூப் லைட் ஒன்றும். பல்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குளச்சின் ஏரியா, கோட்டா ஏரியா. சார் பல்ராம் நாயுடு கேரக்டர் எப்படி சார்? நீங்கள் வந்து துப்பறிவு மாதிரி வரீங்களா? என்ன இது சுருதி என்ன உங்களுக்கு பொண்ணாக வராங்களா? எப்படி கேரக்டர் கெட்டப்லாம் எப்படி? டிக்கெட்டு எப்படியும் வாங்க போகிறோம். அதையும் கேட்டுட்டா எப்படிங்க? இல்லை அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். பட்டு ஆமாம் பொண்ணாக தான் நடிக்கிறாங்க. சார் நீண்ட காலத்துக்கு அப்புறம் ராஜா சார் கூட எடுத்து பண்ணுவீங்க. ஆமாம். அந்த இசையை எப்படி 3 லாங்குவேஜ் எப்படி எத்தனை பாட்டு அந்த மாதிரி இருக்குது? நான் 4 பாட்டு எய்ம் பண்ணியிருக்கோம். பட் we will keep on improvising. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ராஜாவன் அனுமதியுடன் அங்கே டிஸ்ட்ரிக்ட் 78ன்னு ஒரு மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அமெரிக்காவில், ஹாலிவுட்டில். அவங்களும் ராஜாவுடன் இணைகிறார்கள். இதில் அது ஒரு வித்தியாசமான ஒலி சேர்க்கை இருக்குன்னு நம்புகிறோம். மற்றபடி இதில் டெக்னீஷியன்ஸ் நிறையா பேர் அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸ்டண்ட் வந்து பாபி கிங்ங்கிற ஒரு ஸ்டண்ட் பண்ணுறாரு. அண்ட் ஃபஸ்ட் ஏடி முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த ஊருக்காரங்க. அண்ட் ஸ்டெப் அப் 2 அப்படின்னு ஒரு படத்துக்கு நடனம் அமைத்தவர்கள் இந்த படத்தில் ஸ்ருதிக்காக பிரத்யேகமான காட்சி அமைக்கிறார்கள். இந்த படத்தில் ஸ்ருதி கூட கதாநாயகனா மனு நாராயண் என்பவர் நடிக்கிறார். அவர் வந்து ரஹ்மானுடைய பாம்பே ட்ரீம்ஸ் என்ற பிராட்வே மியூசிக்கலில் கதாநாயகனாக நடித்தவர். தெலுங்கில் பிரம்மானந்தம் நடிக்கிறார் கூட. ரம்யா கிருஷ்ணன் இந்த விழாவுக்கு வர வேண்டியது வேறு இடத்துல மாற்றிக்கிட்டாங்க. ரம்யா கிருஷ்ணனும் இதில் நடிக்கிறார்கள். உங்களோட நகைச்சுவை படங்களெல்லாம் கிரேசி மோகன் சார் வந்து ஒரு பெரிய பாட்டாக இருப்பார். உங்களோட நகைச்சுவை படங்களெல்லாம் அந்த கிரேசி மோகன் சார் வந்து ஒரு பெரிய பாட்டாக இருப்பார். இந்த படத்தோட பங்களிப்பு தான் இருக்காது. எல்லா படத்துலையும் நகைச்சுவை படத்தில் மட்டும் இல்லை, என்னோட சீரியஸ் படத்தையும் கதையெல்லாம் சொல்லி அவர்கிட்ட பேசுகிறது உண்டு. இதில் இன்னும் சொல்ல போனால் மௌலி, கிரேசி மோகன், சுகா, டைம் இருந்ததுன்னா ஜெயமோகன், என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய கதைகளில் படித்து காட்டுவது உண்டு. தேவைப்பட்டால் அவங்களுடைய பங்களிப்பையும் எடுத்துக்கொள்வது உண்டு. சார் தசவரா படத்தோட கேரக்டர் தான் பல்ராம் நாயுடு. வேற ஏதாவது கேரக்டர் கொண்ட ஐடியா இல்லை இந்த ஒரு கேரக்டர் மட்டும்தானா? அந்த மாதிரி யாரும் கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தான் கிளியராக சபாத் நாயுடுன்னு நான் நாயுடுவை தனியாக போட்டு. ஓகே சார். படத்தை எத்தனை நாள் சார் ஷெட்யூல் போட்டிருக்கீங்க? எப்போ படம் ரிலீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஷூட்டிங் 16ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது, அதாவது மே 16 லாஸ் ஆஞ்சலஸில் 10 to 15% தான் இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை. நாங்கள் அங்கே ஷூட்டிங் முடிக்கிறது ஜூன் எண்டில் முடிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து ஜூலையில் பாக்கி இருக்கிற படப்பிடிப்புகளை முடிப்போம் என்று நம்புகிறது. மே, ஜூன், ஜூலை இதுதான் எங்களுடைய குறிக்கோள். அப்போ மே 16 நீங்கள் இல்லையா சார்?
மே 16 இங்கே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பண்ணாங்க, எனக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. அப்புறம் கெஞ்சி கேட்டு நான் இல்லைங்க, நான் இன்னும் இந்திய சிட்டிசன் தான் சொல்லி, அதாவது பாவம் அவங்களும் எலெக்ஷன் கமிஷன்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நானும் முடிஞ்சால் இங்கே வந்து போட்டுட்டு போவேன். பார்க்கணும் ஷெட்யூல் இப்படி இருக்கு. சார் அடுத்து மருதநாயகம் படத்தை எதிர்பார்க்கலாமா சார்? இந்த ஓட்டு இல்லைங்க. ஆமாம், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா இது. 2-3 வருஷத்துக்கு படத்தில் கூட டைலாக் வச்சுருந்தேன். சார் திரும்பி மறுபதிவு பண்ணி ஓட்டு இது பண்ணலாம்ல சார்? நீங்கள் பண்ண வேண்டிய கடமை இருக்குது, பார்ப்போம். அதான் சொல்லேன், நாங்கள் எங்கள் குறிக்கோள் இந்த தேதியில் ஆரம்பிக்கணும். சார் உங்களுக்கு ஏன் ஓட்டு இல்லைன்னா, நீங்கள் நடிகர் சிவாஜி கிருஷ்ண வாரிசு, அவருக்கும் ஒரு தடவை ஓட்டு போட்டாங்க வேறு யாரும், அதனால தான் அந்த தொடர்ந்து வருது. அடுத்து மருதநாயகம் படத்தை எதிர்பார்க்கலாமா சார்? இதை முடிப்போம் ஃபஸ்ட்டு. அது அடுத்தது தாண்டி போயிட்டாங்க. பெரிய என்னோட 16 அடி ஜாஸ்தி போயிருக்கீங்க. மற்றவங்களே கேள்வி கேட்டால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சார் நீங்கள் மற்ற படத்துலலாம் நடிக்கும் போது வந்து ஸ்டோரி கேட்டு தான் நடிப்பீங்க. இப்போ சார்கிட்டே இந்த படத்தோட ஸ்டோரி கேட்டுருக்கீங்களா? ஆமாம், எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி தெரியும், ஸ்டோரி பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த படம் பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு ஸ்டோரி சொல்லுங்கள். சரி, சம்பளம் பேசுறீங்களா? கரெக்டாக இருக்காங்க சார் சுந்தி. இப்போ அப்பா கூட நடிக்கிறீங்க, நிஜ வாழ்க்கையில் அப்பாவுக்கு முன்னாடி அப்பா நடிச்சிருக்கீங்களா? நிறைய வாட்டி. ஆனால் அவர் வந்து உலக நாயகன், பெஸ்ட் ஆக்டர், டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாரு. இவர்கிட்ட மட்டும் போய் சொல்ல முடியாது. அதனால சின்ன வயசுலேருந்து அதை அவாய்ட் பண்ணி ஒரு எப்படி சத்தியநிலை ஜெர்மனி போயிடுச்சு. Sir, why did you choose to go with Balram Naidu, sir? Or a secret draw, it could have been any other character of yours in disguise, sir. Or Avai Shamukhiya இருக்கலாம், இல்லைனா ஒரு ஏராம் கூட நீங்கள் மறுபடியும் ரிப்ரைஸ் பண்ணியிருக்கலாம். பட் why Balram Naidu, sir? இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். நன்றி நன்றி வந்ததுக்கு. அதே மாதிரி எனக்கு பல்ராம் நாயுடு பிடிச்சிருந்தது. இதை நல்லா காட்ட முடியும்னு எனக்கு தோணுது. சார், பஞ்சதந்திரம் மற்றும் கமல் கே சமந்தோட கேப் இந்த படம் ஃபில் பண்ணணுமா? பிகாஸ் லைன்ஸ் ஆஃப் சீரீஸ் ஆஃப் படங்கள் பண்ணிருக்கீங்க. இந்த படம் அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். அந்த படத்தை காட்டி அந்த டாக்ஸி ஏன் வரலன்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் ரமேஷ் கேட்டாங்க ஏன் இல்லைன்னு கேட்பீங்க. படத்தில் இது இருக்காது. பட் இது வேறு மாதிரி கதைங்க. அதையும் அவங்க கூட முடியாது. அப்புறம் சார், இப்போ மூத்த நடிகராக நடிகர் சங்கம் மேலே இவ்வளோ அக்கறை இருக்கீங்க. இன்றைக்கே காலையில் பூஜை போட்டிருக்கீங்க, 1 கோடி ரூபா ஃபண்டு கொடுத்துருக்கீங்க, வாடகையும் 2.5 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க. கிரிக்கெட் போட்டிலையும் நீங்கள் ரஜினிகாந்த் எல்லாம் சேர்ந்துருக்கீங்க. ஆனால் மூத்த நடிகர் நீங்கள் இப்படி பண்ணும்போது விஜய், அஜித் குமார் அதுக்கெல்லாம் சங்க கிரிக்கெட் போட்டிக்கு வரல. அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அட்வைஸ் நான் பண்ணாலும் நான் கேட்டுக்க போகிறதில்ல, அவங்களுக்கும் நான் பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒதுக்கி இருக்கிறதுக்கான காரணங்கள் பல இருக்கும். அதை நான் போய் அதை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவங்க என்னுடைய சகோதரர்கள், இது ஒரு குடும்பம். வரணும்னு நினைக்கும் போது கதவு எப்போ வேணால் திறந்துருக்கும். லைக்கா ப்ரொடக்ஷன் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இது அவங்க என் கூட இணைந்தது வியாபாரங்கிறத விட நட்புக்காக என் கூட கை கொடுக்கணுங்கிறதையும், முக்கியமாக மருதநாயகம் எனக்கு தான் அவர் ஒரு 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் நல்ல தயாரிப்பாளர்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்கள் முதல்ல ஒரு படம் எனக்கு பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கிட்டோம். ரொம்ப அதாவது நம்பிக்கை உள்ள நம்பகமானவர் மட்டும் இல்லை, நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறவரும் கூட. அது ரொம்ப முக்கியம். சார், இந்த இடத்துக்கு தொடர்பு இல்லாத கேள்வி தான், ஆனால் கேட்க வேண்டிய சரியான நேரம். தேர்தலில் எப்படி செயல்படணும் உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் வற்புறுத்துறீங்க? அவங்க இஷ்டம் சார். நான் யாரையும் அந்த நற்பணி இயக்கமாக சேரும்போது அரசியலுக்கு வராதிங்க. அதை நீங்கள் உங்கள் பாதுகாப்புக்காக போட்டுருக்கிற செருப்பு மாதிரி வெளியே விட்டுட்டு வந்துடுங்க. போகும்போது நீங்கள் போட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அது அரசியல் சேவைக்குரிய ஒரு சாதனம் தாங்கிறதுனால யாரும் நான் சொன்ன ஓமான தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.